வணக்கம். வர 16ஆம் தேதி டிசம்பர் 16ஆம் தேதி சாயந்தரம் 6 to 8 மீண்டும் சந்திப்போம் ஜோஹோ மீட்டிங்ல. அதே மாதிரி தான் நம்ம மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். யூஎஸ்ல ஒரு டைரக்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த டைரக்ஷன் தான் அடுத்த வருஷத்துக்கான ட்ரெண்டும் இருக்கும். டெஃபினட்டா டிசம்பர் 23 அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியா இருக்கும். வெஸ்டர்ன் வேர்ல்டு பூராவே வந்து தூங்க போயிடும், செலிப்ரேஷன்ல போயிடும். ஸோ கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்க்கு முடிச்சு, நியூ இயர் ஹாலிடே முடிச்சு அரௌண்ட் ஜனவரி 5ஆம் தேதி பக்கமாக தான் அது ஆக்டிவ் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணுவோம். டெஃபினட்டாக வர சாட்டர்டே இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம செக்டர் மொத்தம் டிஸ்கஸ் பண்ண போகிறதுல அடுத்த வருஷம் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய லாங் டேர்ம் ஸ்டாக் என்னை பொறுத்த வரைக்கும் 3 to 6 months அது மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது, ஸ்விங் ட்ரேடை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். 23rd அன்னைக்கு நம்ம ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. டெஃபினட்டாக 23ஆம் தேதியா 24ஆன்றது நம்ம இந்த வெபினாரில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஒன்று. அண்ட் ஃப்ரீயாக இருக்கலாமே, அப்போ வந்து ஆப்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது வந்து நல்லா இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜனவரி 1st வீக்கில் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு. ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து அதே கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணணும். 199 பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது, கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. சனிக்கிழமை மத்தியானம் 12:30 மணி பக்கமாக உங்களுக்கு ஜோஹோ மீட்டிங்க்கான லிங்க் வந்துடும். ஈவினிங் நம்ம சந்திக்கலாம். இது இல்லாத எங்கள் பேங்கிங் டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த பேங்கிங் டீட்டெயில்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஃபண்ட்ஸ் அனுப்பலாம். மூணாவது முக்கியமான விஷயம், உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் எங்களோட கால் சென்டர் நம்பருக்கு 9444468888 வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, மார்க்கெட் பெருசா கீழே விழுவ போகுதுன்றது. பட் டேட்டாஸ் அது எதுவுமே சொல்லு. அதே மாதிரி ஸ்டாக் டெய்லி வந்து அந்த லெவலை வந்து உடைக்க மாட்டேங்குது. அதாவது 20,800 900 அந்த லெவலை வந்து டச் கூடயும் பண்ண மாட்டேங்குது. இது வந்து கிளியர் கட்டாக காட்டிட்டு இருந்துச்சு தட் சம்திங் பிக் இஸ் கம்மிங்கிறது. அந்த பிக் வந்து நேற்று யூஎஸ்ல வந்து ஒரு பாசிட்டிவ் டேட்டாஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன பாசிட்டிவ் டேட்டா? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டேட்டஸ் ஸ்கோர். இது வந்து தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம ஏற்கனவே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த 6 மாதத்துக்கு வந்து ஸ்டேட்டஸ் ஸ்கோராக தான் இருக்குன்றது 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று. ரெண்டாவது, இது எப்படிடா தெரியும்னு சொன்னால், ஃபெட் சேர்மேன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாருன்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸோ பேசிக்காக டேட்டாவை பார்த்தாவே தெரியும், சார்ட்டை பார்த்தாவே தெரியும். யூஎஸ் மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷன்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது அண்ட் இன்ஃப்ளேஷன்ஸ் நல்லா குறைஞ்சிருக்கு. அரௌண்ட் 3% ரேஞ்சில் வந்துருக்கு. ஒன்று. ரெண்டாவது, அங்கே டிமாண்ட்ஸ் நல்லா இருக்குது. அதாவது அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆகட்டும், எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், வேலை இல்லாத நபர்கள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஸோ யூஎஸ் இது எல்லாமே வந்து செம்ம பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவிட்டி டெஃபினட்டாக வந்து பேங்கிங் இதில் வந்து காட்டும். இது இல்லாத அவர் வந்து ஹிண்ட் பண்ணியிருக்கிறாரு, அடுத்த வருஷம் 2024 வந்து 75 பேசிஸ் பாயிண்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் நாங்கள் குறைப்போம். ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்து மார்க்கெட்டை வந்து தூக்கி விட்டுச்சு. நேற்று யூஎஸ் மார்க்கெட் ஒரு அதிசயமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது வரைக்கும் நடக்காத விஷயம். மூணுமே, அதாவது டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500 மூணுமே வந்து செம்ம பாசிட்டிவ். நியூ ஆல் டைம் ஹை மூணுமே வந்து பண்ணிச்சு. ரெண்டாவது, கோல்டு ஆல்மோஸ்ட் $50 நேற்று ஏறி இருந்துச்சு. க்ளோஸ் அபவுட் 2.5% அப்பு. இப்போ ரைட் நோ இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு சில்வர் க்ளோஸ் அபவுட் 6% அப்பு. செம்மல்ல? இது எல்லாமே வந்து என்ன பாசிட்டிவ்னு சொன்னால், டாலர் இண்டெக்ஸ் அதே லெவலில் தான் இருக்கு. 103, 104 இந்த ஜோனில் தான் வந்து டாலர் இண்டெக்ஸ் இருக்கு. புரியாத விஷயம் என்னன்னு சொன்னால், பாண்டும் ஏறிச்சு. இன்ஃபேக்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கீழே குறைஞ்சிச்சு. சரியா? பாண்டும் பாசிட்டிவ், ஸ்டாக் மார்க்கெட்டும் பாசிட்டிவ், கமாடிட்டியும் பாசிட்டிவ். ரொம்ப ரேர் இது மாதிரி. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு 30-35 இயர்ஸ்ல வந்து இது மாதிரி நடந்தது கிடையாது. பார்க்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது. அதுக்கான எதிரொலி இந்தியன் மார்க்கெட்லயும் இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங், அதாவது யார் யாரெல்லாம் வந்து எங்களோட ஜோஹோ மீட்டிங்ல லாஸ்ட் 4 வீக்ஸா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். வீடியோவில் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, லிமிட்டேஷன்ஸ். வாட்ஸ்அப் சேனலில் வந்து 1.5 minutes 2 minutes தான் இருந்துச்சு. ஸோ அந்த லிமிட்டேஷனுக்குள்ளே வந்து நம்ம சில விஷயங்கள் கவர் பண்ணியிருந்தோம். சொல்லியிருந்தது
21,100க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னு சொன்னால் ஷார்ட் கவரிங் இருக்கும்ன்றது நான் சொல்லிட்டு இருந்தேன். நேற்று வீடியோலயும் நம்ம சொன்னது வந்து 21,000ல 1 crore 6 lakh கால் வந்து ரைட் ஆயிருக்கு. இந்த லெவலை கிராஸ் பண்ணிச்சுனால் ஷார்ட் கவரிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிடணும். பிளஸ் நேத்தோட டேட்டா, ஆஸ் பர் நேத்தோட டேட்டா நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 109 மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்குன்னு தான் நான் சொன்னேன். பாசிட்டிவ்ன்றது ப்ரீமியம்ல இருக்குன்னு தான் நான் சொன்னேன். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் டு அபவுட் 300 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்குன்னு சொன்னேன். ப்ரீமியம்ல இருக்கும் போதும் எப்பயுமே இந்த 100க்கு மேல இருக்குன்னு சொன்னாவே செம்ம பாசிட்டிவ்ல இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதுக்கான எதிர்வொலி இங்கே பார்த்தோம். ஒன்று. ரெண்டாவது, நேற்று பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தது, அதாவது அடுத்த வாரத்துக்கான எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டி 48,000ல வந்து கால் நிறைய இருக்கு, 1000 பாயிண்ட்டுக்கான மூவ் காட்டுதுன்றது நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அழகா அந்த 48,000 லெவலில் போய் அழகா கிஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டி 640 பாயிண்ட்ஸ், மறுபடியும் நான் சொல்றேன், பேங்க் நிஃப்டி 640 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ். இது எல்லாமே என்ன காட்டுதுன்னு சொன்னால் டெக்னிக்கல் அனாலிசிஸ். அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் மேல டேட்டாஸ் போடும் போதும் உங்களுக்கு கிளாரிட்டிஸ் இன்னும் இருக்கு. இதுக்கு மேல வந்து நம்ம எலியட்ஸ் வேவ் போடும் போதும் எலியட்ஸ் வேவ் வந்து ரோட் மேப் காட்டிடுது. அந்த ரோட் மேப்ல சின்ன சின்ன நிலைவுகள்லாம் இருக்கும், வளைவு சுழிவுகள் தான் இருக்கும். அது வந்து மோஸ்டா வந்து இன்ட்ராடே சார்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 75 மினிட்ஸ் சார்ட், 15 மினிட்ஸ் சார்ட், கொஞ்சம் மேலே கீழே அப்படி போகும். இப்போ ரோட் மேப் இங்கே சென்னையிலேருந்து திருச்சின்னு போட்டால் ரோடு ஒன்று காட்டும். பட் அதில் வந்து லெஃப்ட் ரைட்டுன்றது ஜூம் பண்ணி நம்ம பார்க்கும்போதும் டே சார்ட்டோ இல்லை 15 மினிட்ஸோ 75 மினிட்ஸ்லையோ அந்த நெளிவு சுழிவுகள்லாம் தெரியும். ஒன்று. ரெண்டாவது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ப்ளஸ் ஆப்ஷனோட டேட்டாஸ் அந்த நெளிவு சுழிவுக்கெலாம் வந்து டைரக்ஷன்ஸ் காட்டும். ஸோ ஷார்ட் டேர்ம்லேயும் நம்ம வந்து மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். லாங் டேர்மில் டெஃபினட்டாக வந்து மோர் அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நேற்று வந்து நம்ம க்ளோஸ் டு அபவுட் ஒரு 4 ஸ்டாக் நம்ம சொல்லிடணும். பயோகான் ஒன்றுமே நடக்கல, ரொம்ப ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. நம்ம வந்து அடுத்த 7 days, அதாவது 7 days கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. எப்போ வேணாலும் அது பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது நம்ம சொல்லிடணும். அதில் எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் நடக்கல. ரெண்டாவது, என்டிபிசிலையும் ஒன்றும் பெருசாக வந்து ஆக்டிவிட்டிஸில் மோர் ஃப்ளாட் பாசிட்டிவாக இருந்துச்சு. பயோகான் ஃப்ளாட் நெகட்டிவாக இருந்துச்சு. மீதி 2 ஸ்டாக், ஒன்று வந்து பிஇஎல், பிரமல் என்டர்பிரைஸ், நம்ம ரிலையன்ஸோட சம்பந்தி, நம்ம ஈஷா அம்பானியோட மாமனார். ஸோ இதுதான் இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் இவங்க வந்து ஜியோ ஃபைனான்சியல் ஆரம்பிச்சாங்கன்னு. சம்பந்தியும் மாமனாரும் காசு போடுவார்ல, அதுதான். மாமனாரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இவங்களோட கேஷ் இருக்கு, அவங்களும் பெரிய கோடீஸ்வரங்க தான். ஸோ அது வேணும். ஸோ பிரமல் என்டர்பிரைசஸ் க்ளோஸ் டு அபவுட் 4.4% வந்து அப்பா இருந்துச்சு. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், டே சார்ட்ல, மந்த்லி சார்ட்ல, வீக்லி சார்ட்ல ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு. அண்ட் டே சார்ட்ல நேற்று தான் வந்து ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ், ஃபர்ஸ்ட் பார், அதாவது ட்வின் டவர்ஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. அண்ட் பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் இருக்கு. வாங்குறவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு வாங்குங்க. பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு என்னன்னு சொன்னால் ரிஸ்க் வந்து மினிமல் லெவல் ரிஸ்க். டே சார்ட்ல நேத்து தான் வந்து ஃபர்ஸ்ட் பார். ஸோ டெஃபினட்டா ரிஸ்க்ன்றது என்ன, நேத்தோட லோ தான் வந்து ரிஸ்க். ஸோ அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரேர். அண்ட் நேற்று நம்ம அது சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். க்ளோஸ் டு அபவுட் 4.4% வந்து அப்பா இருந்துச்சு. இதுக்கு அடுத்தது சேல். நம்ம வந்து 103ல் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். 115 டார்கெட், இன்னைக்கே வந்து 111 டச் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் அது வந்து சொல்லியிருந்தோம், அது டே சார்ட் அடுத்த ஒரு 10 நாளைக்குள்ள வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலான்றது நம்ம சொல்லியிருந்தோம். க்ளோஸ் டு அபவுட் 7.5% அப். சூப்பர்ல. இவ்வளவு தூரம் நம்ம சொல்லும் போதும் நிறைய ஸ்டாக்ஸை பத்தி நம்ம பேசலாம். ஐஆர்எஃப்சி நம்ம வந்து அரௌண்ட் 72, 73ல வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். 72ல 77ல வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து 92.65, 10% இன்னைக்கு அப்பு. ஏற்கனவே நம்ம சேலை பத்தி சொல்லிட்டோம். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டி 6.5% அப்பு, 6.6னே வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஆயில் இந்தியா, இதுவும் வந்து நம்ம சொல்லியிருந்தோம், அப்சைடு வந்து பெரிய டார்கெட் பண்ணியிருந்தோம். மந்த்லி சார்ட்ல இதுக்கான டார்கெட் பத்தி நம்ம பேசியிருந்தோம். 3 மாசம் டைம் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதுவும் வந்து க்ளோஸ் டு அபவுட் 4.4% அப்பு. அடுத்தது வந்து ஜிண்டால் பாலிமர் க்ளோஸ் டு அபவுட் 3.5% அப்பு. இதுல எல்என்டி மைண்ட் ட்ரீ, அதுவும் வந்து 3.74% அப்பு.
இதுக்கு அடுத்தது வந்து மதர்சன். இப்போதான் ரீசெண்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம ஜோஹோ மீட்டிங்லேயும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், யூடியூப்லேயும் அதை பற்றி ஒரு ஹிண்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்து 3.4% அப்பு. இதுக்கு அடுத்தது 5 பைசா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். எங்களோட ஒரே ஒரு கஸ்டமர் கொஸ்டின் தான் அது வாங்கி வச்சிருக்கிறோம். அண்ட் அது வந்து ஆல்மோஸ்ட் 2.6% அப்பு. இது மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். டிடிஎம்எல், ஹிண்டல்கோ நான் 500ல சொன்னப்ப கட்டாயம் ஏறாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து 543 2 வாரத்தில் ஆல்மோஸ்ட் ரைட் 10%, 8%, 9% வச்சுங்களேன் அப்பா இருக்கு. கோட்டாக்கு, ஏச்சர் மோட்டார்ஸ் மேலே போயிட்டு கீழே வந்து மறுபடியும் மேலே போயிருக்கு. அண்ட் நம்மளோட டார்கெட் 4400 அண்ட் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆர்பிஎல், ஹிந்து காப்பர், தீனா பேங்க், பிஇஎல், பாஷ், யூகோ பேங்க், பிஎம்எல் இது எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ டெஃபினட்டா நெகட்டிவ் இல்லையான்னு கேட்டால் நெகட்டிவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் நெகட்டிவ் வந்து பெருசா இல்லை சுஸ்லானை தவிர. சுஸ்லான் அரௌண்ட் 40 வரும்போதே வந்து லாங் டேர்ம் ஹோல்ட் பண்றவங்க ஹோல்ட் பண்ணுங்க, ஷார்ட் டேர்ம் வந்து எக்ஸிட் பண்ணவங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம் தான் நம்ம சொல்லிடணும். சுஸ்லான் வந்து 2.25% டவுனு. நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ல மட்டமா பர்ஃபார்மன்ஸ் ஹையஸ்ட் ஃபால்னு சொன்னா 2.2%, அது மட்டும்தான் சுஸ்லான் தான். ஜெய் கார்ப் வந்து 1.3%, ஜேகே பேங்க் 1.26%. ஜேகேலாம் வந்து செம்ம டார்கெட் அச்சீவ்டு. ஜேபி பவர், நெல்கோ, பாலாஜி டெலி நம்ம ஏற்கனவே எக்ஸிட் பண்ணியாச்சு. ஜியோ ஃபைனான்சியல் லாங் டேர்ம்க்கு ஃப்ரீயா வந்தது, உள்ள போட்டு வைங்கன்னு தான் நம்ம பேசியிருந்தோம். மற்றபடி வேற எதுவுமே இல்லை, ஃபிளாட்டிஷா தான் இருக்கு. சரி, இன்னைக்கு நிறைய பேசியாச்சு ஹிஸ்டரியை பத்தி. இன்னைக்கு மார்க்கெட்டை பத்தி பேசிடலாம். இன்னைக்கு மார்க்கெட் 256 பாயிண்ட்ஸ் பிளஸ் 21,182 க்ளோஸ் ஆகும் போதும் ஃபியூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் க்ளோஸ் அபவுட் 171 பாயிண்ட்ஸ் வந்து பிளஸ்ல இருக்கு. ஸோ ஃபியூச்சர் க்ளோஸ் ஆன லெவல் வந்து 21,353. ஸோ நம்ம செகண்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிட்டு இருக்கு. 21,700 லெவலை வந்து ஈஸியாக தொடுன்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். இயர் அண்ட் டார்கெட் 22,000 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேங்க் நிஃப்டி 673 பாயிண்ட்ஸ் பிளஸ் 340 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னு சொன்னால் 337 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியம்ல இருக்கு. இன்ட்ராடே ஸ்விங் வந்து க்ளோஸ் அபவுட் 550 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங் இருந்துச்சு. மார்க்கெட் சூப்பர் ஹாட்டா இருக்கு. இந்த சமயத்துல தயவு செஞ்சு தப்பித்தவரு கூடயும் கனவுல கூடயும் நீங்க வந்து ஷார்ட் போயிடாதீங்க. வேணும்னு சொன்னால் உங்க பொசிஷனை வந்து நீங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணீங்க, ஆனால் ஷார்ட் போகாதீங்க. இது மறுபடியும் வந்து லாஸ்ட் ஃபியூ டேஸா வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆப்ஷன் டேட்டாஸ் பார்த்துக்கலாம். ஆப்ஷன் டேட்டாஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 21,500ல ஹையஸ்ட் காலும் அண்ட் 21,100ல வந்து ஹையஸ்ட் புட்டும் இருக்கு. அண்ட் மோர் டுவர்ட்ஸ் புட்ல தான் வந்து ஆப்ஷன்ஸ் ரைட் பண்ணியிருக்காங்க. செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டாப் பர்ஃபார்மர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஐடி செக்டர்ஸ். ஐடி செக்டார்ல டிசிஎஸ் பிரேக் அவுட் நிலைமையில இருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் எல்என்டி மைண்ட்ரி ஆகட்டும், பர்சிஸ்டன்ட் ஆகட்டும், கோஃபோர்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல இருந்தாங்க. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இவங்கெல்லாம் வந்து ஃபிளாட் பாசிட்டிவா இருந்தாங்க. ஸோ மொத்தமாக வந்து ஐடி செக்டர்ஸை வந்து தூக்கிடுச்சு. அண்ட் நெகட்டிவ் சைட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பவர் செக்டார். ஸோ பவர் செக்டார் கொஞ்சம் நெகட்டிவா இருந்துச்சு, நிறைய ராலி போயிடுச்சுல. அதே மாதிரி பேங்கிங் செக்டர், இன் பர்டிகுலர் பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் நல்ல ரேலியில் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோட்டக் பேங்க்கு இவங்க எல்லாமே வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொன்று விஷயம் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே ஒரு 6-7 நாளாகவே வந்து ஸ்டாக் வந்து ப்ரைஸ் ஹை போயிட்டு இருக்கு, ஆனால் வால்யூம் இல்லாத போயிட்டு இருக்கு. ஆனால் முக்கியமான லெவல்ஸை வந்து டச் பண்ணி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இது வேலிடான்னு கேட்டால் மேலே ஏறிட்டு இருக்கான் தெரியாது, உழுவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் அந்த ப்ரீவியஸ் பிவட்டை வந்து கிராஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் டெஃபினட்டா அது வந்து வேலிடிட்டி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. டெஃபினட்டா நம்ம சாட்டர்டே இன்னைக்கு ஜோஹோ மீட்டிங்ல நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் செக்டார் தோ இப்போ வந்து ஏறிட்டு இருக்கு, ஆனால் இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண செக்டார் பயங்கரமா ஏறும்ன்றதை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். டெஃபினட்டா அதை பத்தி வர சாட்டர்டே இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேயர்களே,
இன்னைக்கு ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.